எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மட்டா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிராக்கிள் எஃபெக்ட் பெயிண்டிங் மெத்தட். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர்டு பீஸ் எடுத்துக்கோங்க. அது பீட்ஸு இல்லை பெண்டன்ஸ் என்ன டைப் ஆஃப் ஃபயர்டு பீஸாக இருந்தாலும் சரி ஒரு ஃபயர்டு பீஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்டெப் கிராக்கிள் மீடியம் உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்க எடுத்துக்கோங்க. சாக் பெயிண்ட் அப்புறம் அல்ட்ரா பெயிண்ட். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான மெட்டீரியல். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேஸில் வந்து நான் டார்க் கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பேஸ் வந்து இன்கேஸ் ஃபயர் பண்ணும்போது பிளாக் கலர் இருந்துச்சு அப்படின்னா பிளாக் வேணும்னா அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நம்ம கிராக்கிள் மீடியம் அப்ளை பண்ணால் போதும். இல்லைனா வந்து இந்த மாதிரி டார்க் கலரோ இல்லை லைட் கலரோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். பேஸ் டார்க்குன்னா நம்ம டாப்பில் அடிக்க போகிறது வந்து லைட் இருக்கணும். இல்லை பேஸ் லைட்னா நம்ம டாப்பில் அடிக்க போகிறது வந்து டார்க் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து டார்க் கலர் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் எந்த டைப் ஆஃப் ஜுவல்லரி பீஸ் எந்த ஃபார்மில் இருந்தாலுமே நீங்கள் இதே மெத்தடு தான், இதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும். இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்குலாம் இதை நான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் என்ன மாதிரியான பீட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக விட்டுருங்க. பேஸ் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கிராக்கிள் மீடியம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பேஸை வந்து நீங்கள் ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை அந்த ஃபயர்டு கலரே உங்களுக்கு வேணும், டெரக்கோட்டா நேச்சுரல் கலர் வேணும்னாலும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ டைரெக்டாக நீங்கள் அந்த 1 ஸ்டெப் கிராக்கிள் மீடியம் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து கலர் கான்ட்ராஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் பேஸில் ஒரு கலரும் டாப்பில் ஒரு கலரும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்டெப் கிராக்கிள் மீடியம், அதாவது இது ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. 1 ஸ்டெப் கிராக்கிள் மீடியம்ன்ட்டு இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது ஒன்று தான் வந்து நமக்கு வந்து வாங்க வேண்டிய எக்ஸ்ட்ரா இருக்கும். மற்றபடி எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது எப்படி அப்ளை பண்ணால் இது கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கோங்க, க்ளோ மாதிரி. இது ரொம்ப திக்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. தின்னாக அப்ளை பண்ணிட்டா கிராக்ஸ் வராது. ரொம்ப திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா கலர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மர்ஜ் ஆயிரும். ஸோ கரெக்டாக வந்து அந்த கிராக்ஸ் எல்லாம் வந்து வராதுங்க. ஸோ பாருங்கள், இப்போது பேஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் கிராக்கிள் மீடியம் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு மாதிரி க்ளூ கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அது வந்து ஓரளவு ஒரு மீடியம் திக் லேயர் இல்லை மீடியம் தின் லேயர் அந்த அளவுக்கு அப்ளை பண்ணால் போதுங்க. ஸோ இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகக்கூடாது, ஒரு மீடியம் ட்ரையில் இருக்கணும். இப்போ ஒரு 10 பீடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 10 பீடுக்கு இதை அப்ளை பண்ணி வச்சுருங்க. அகைன் அந்த ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 10 பீடுக்குமே வந்து நீங்கள் மேலே நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் பெயிண்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பாருங்கள், பபிள்ஸ் இல்லாமல் கூட பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பெண்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 பீடுக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணி வச்சிடலாம். ஃபுல்லாக ட்ரை ஆகக்கூடாது. இது மெயின் கான்செப்டே அதுதாங்க. ஃபுல்லாக ட்ரை ஆக விடாமல் ஒரு மீடியம் ட்ரையில், ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் தான் நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் பெயிண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேஸில் நம்ம அல்ட்ரா பெயிண்ட் அடிச்சிருக்கனால நம்ம வந்து டாப் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு லேயரில் வந்து நம்ம கிராக்கிள் மீடியம் அப்ளை பண்ணியிருக்கோம். அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நெக்ஸ்ட்டு லேயர், அதாவது ஃபைனல் லேயரை பார்த்திங்கன்னா சாக் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அல்ட்ரா பெயிண்ட், கிராக்கிள் மீடியம், நெக்ஸ்ட்டு வந்து சாக் பெயிண்ட்டுங்க. இப்போ பாருங்கள், இது ஓரளவு வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் வந்து சாக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஏன்னா பேஸ் டார்க்காக இருக்கும் போது நான் மேலே டாப்பில் வந்து ஒயிட் கலர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் என்ன கான்ட்ராஸ்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப வெட்டாக இருந்துச்சுன்னா அந்த பெயிண்ட் அப்படியே ஒட்டிக்கும் ப்ரஷ்ஷோட பெயிண்ட்டோட. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஒரு மீடியம் ட்ரையில் தான் இருக்குது பாருங்கள். அது அப்ளை பண்ணவே வந்து உங்களுக்கு கிராஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து நீங்கள் பெயிண்ட் இந்த சாக் பெயிண்ட் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஒரு ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாதுங்க. திக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் லிக்விட் ஸ்டேஜில் வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பேசிக் டெக்னிக், அதாவது எடுத்து ட்ராப் டெக்னிக்கில் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்படியே நம்ம வந்து ப்ரஷிங் பண்ணாமல் ட்ராப் எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே இதே டெக்னிக் தாங்க. பீடுக்கும் இதே டெக்னிக் தான். நீங்கள் வந்து ப்ரஷிங் டைப்பில் ஸ்ட்ரோக்ஸ் வர மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எடுத்து பெயிண்ட் ப்ரஷில் சாக் பெயிண்ட்டை எடுத்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே வந்து அதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாருங்கள், அதை பண்ணவே உங்களுக்கு, அதாவது கரெக்டான ட்ரைனஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இமீடியட்டாக கிராக்ஸ் வந்துடும். ரொம்ப ட்ரையாக இருந்தாலுமே கிராக்ஸ் வராது. ஸோ அந்த ஸ்டேஜ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ எல்லா வீடுக்கும் எல்லா டெரக்கோட்டா பீஸுக்கும் எந்த ஃபார்மில் இருந்தாலும் ஓகே. இதுதான் வந்து பேசிக் டெக்னிக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக தான் ஒயிட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் ஒரு டார்க் கலர் க்ரீன் பேஸில் போனீங்கன்னா ஒயிட் கலர் வந்து நீங்கள் லைட் கலர் க்ரீன் வந்து மேலே டாப்பில் அடிச்சுக்கலாம். ஸோ அதனால இது மெயினாக வந்து இதில் என்ன விஷயம், ஒரு 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
பேஸில் அல்ட்ரா பெயிண்ட், நெக்ஸ்ட்டு வந்து கிராக்கிள் மீடியம், 1 ஸ்டெப் கிராக்கிள் மீடியம், லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து சாக் பெயிண்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் மேலே சாக் பெயிண்ட் அடிங்க. அப்போ தான் அந்த கிராக்ஸோட அந்த கிராக் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் டாலரை, செயினை. ஸோ இது ரொம்ப ஒரு ஒரு அட்வான்ஸ் ஒரு டெக்னிக்குங்க. இதை வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து உங்களுக்கு ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணி காட்டிருக்கேன். பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது நல்லா ட்ரையாக விட்டுருங்க மேலே அடிக்கிற கோட்டிங்க. இப்போ உங்களுக்கு பேஸில் இருக்க அந்த டார்க் க்ரீன் கலர் நல்லா தெரியும். ஸோ அதை நீங்கள் கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வந்து வெறும் டார்க் க்ரீன் கலர் மட்டும் நீங்கள் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபுல் ஒயிட் அடிக்கலாம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இதுவும் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு ட்ரை ஆக ஆக அந்த கிராக்ஸ் வந்து நல்லாவே அப்படியே அழகாக இருக்குங்க. ஸோ இது ரொம்ப ஒரு புது டெக்னிக். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் நீங்கள் செயின் செஞ்சு போடும்போது இது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், பீட்லேயும் அதே மாதிரி. ஸோ எல்லா டைப்புக்கும் இதே டெக்னிக், சேம் மெத்தட், வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். பாருங்கள் வந்துச்சு. இதுலேயே நான் வந்து நிறைய கலர் காம்பினேஷன் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சாம்பிள் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பண்ணலாம். கிராக்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கிராக் வந்ததுக்கப்புறம் அந்த பெயிண்ட் வந்துருமோ உதிர்ந்துருமோ நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. ஸோ அந்த பெயிண்ட் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். மேலே நீங்கள் கை வச்சு தேய்ச்சாலும் பாருங்கள் போகாது. அது அப்படியே வந்து அவ்வளோதாங்க, ஸ்டிக் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இந்த பெயிண்ட் போகாது. ஈவன் கலர் கூட உங்களுக்கு வந்து இதில் ஃபேட் ஆகாது சாக் பெயிண்டில். ஸோ சாக் பெயிண்ட்லேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது அவைலபிளாக. ஸோ அது என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அல்ட்ரா பெயிண்ட் பேஸுக்கு ஏற்ற மாதிரி சாக் பெயிண்ட் வந்து நீங்கள் மேலே டாப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டெக்னிக். ஸோ இதுலேயே வந்து ஆல்ரெடி நான் பாருங்கள் வரல, இது ஒரு டெக்னிக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வார்னிஷ் அடிக்கணுனாலும் அடிச்சுக்கலாம். ஸோ ஒரு செட்டு இது. இப்போ இந்த மாதிரி தான் இருக்குங்க அந்த ஒரு செட்டோட லுக்கு. நீங்கள் வேணும்னா அந்த சென்டரில் வந்து இப்போ நான் பேஸ் டார்க் கலர் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த டார்க் கலர் பேஸ் கலர் என்ன அடிக்கிறீங்களோ, இன்கேஸ் அப்படியே நீங்கள் ரெட் கலராக விட்டாலும் ஓகே, இல்லைன்னா பிளாக் விட்டாலும் ஓகே. அப்போ நீங்கள் சென்டரில் வந்து பிளாக் கலர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வச்சே கூட ஒரு ஃபுல் ஒரு செயின் செட்டு பண்ணலாம். அதாவது சைஸஸ் வேரியேஷனில் காட்டி, இப்போ சின்ன பீட்லேருந்து அதே மாதிரி பெரிய பீட்லேருந்து சின்ன பீடு அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் டிசைன்ஸ் கொண்டு போகலாங்க. உங்கள் டிசைன் உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். இது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் செட்டாக நீங்கள் செஞ்சு போடும்போது நல்லாயிருக்குங்க. ஸோ நான் இன்னொரு சாம்பிளும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ பேஸில் வந்து நான் க்ரே கலர் அப்ளை பண்ணேன். பேர்ல் கலர் க்ரே கலரை வந்து அல்ட்ரா பெயிண்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர் சாக் பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து சாம்பிள் இது பண்ணது பாருங்கள். ஸோ பேஸ் எல்லோ, டாப்பில் வந்து அல்ட்ரா பெயிண்ட்டும் அடிச்சிருக்கேன். அதுவும் உங்களுக்கு சாம்பிள் காட்டியிருக்கேன். பட் சாக் பெயிண்ட் எஃபெக்ட் வந்து அல்ட்ரா பெயிண்ட்டுக்கு மேலே அடிக்கும் போது வராதுங்க. ஏன்னா கிராக்ஸ் வந்து ரொம்ப பெரிய கிராக்ஸ் ஆகிரும் அந்த பெயிண்டில் மட்டும். சாக்கில் அப்படி இல்லை, சாக் பெயிண்ட்டு நல்லா ஈவனாக வரும் கிராக்ஸு. ஸோ ரெட் அண்ட் எல்லோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் பீட்ஸ், ஒரு வேஸ்ட் டெரக்கோட்டா பீஸ்லேயும் வந்து காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எது பேஸு எது டாப்பு அப்படின்ட்டு. ஸோ அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஓகே, இது ஒரு ஃபைனல் செட்டுக்கு நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய செயின் செட்டுக்கும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னிக்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ்க்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.